நான் படிச்சது வந்து 10th தான். 10th ஃபெயில் ஆகிட்டேன். அப்படியே போராடிட்டு வந்தேன். உள்ள லொல்லு சபா மூலயமா தான் நான் ஆரம்பித்தேன் என்னோட கேரியர். அப்போ லொல்லு சபா பயங்கர ஃபேமஸ். சந்தானம் அவர்லாம் பயங்கர பீக்கில் ஓடினு இருக்கு காமெடி. சரி எப்படியா போய் பார்த்துடலாம். சரி ஓகே சும்மா நடிச்சு காட்டுங்க அப்படின்னு சொன்னாரு. எனக்கு நடிப்பு வராது சார் அப்படின்னு டைலாக் அது சொல்ல சொன்னாரு. அது சொன்னேன் எல்லாம் சிரிச்சாங்க. வரல டைலாக் இருந்தேன். போக 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 அப்படியே அவர்கிட்ட இருந்து 50 ரூபா இருந்து ஒரு 8 மாதம்லாம் 50 ரூபாய்க்கு போயிருந்தேன். ஒரு 50 ரூபா சம்பளம் வாங்கினேன். அப்புறம் லொல்லு சபா பிரேக் ஆகிடுச்சு. லொல்லு சபா பிரேக் ஆனதுக்கப்புறம் அப்போ என்னோட சம்பளம் வந்து 750 ரூபா இருந்து 50 ரூபாலேருந்து 750 ரூபா வந்து கூட எழுதுறதுனால ஒரு 1200 ரூபா நான் கொடுத்தாங்க. இப்போ என்னன்னா அது வந்ததும் போயிடுச்சு. எனக்கு ஏற்றின சம்பளம் ஏற்றின டைம் லொல்லு சபா பிரேக். இதுக்கப்புறம் நம்ம வெளியும் போக முடியாது. கண்டினியூ வாய்ப்புகள் ட்ராவல் பண்ண ஆரம்பித்தேன். முழுமையாக சினிமாவுக்கு. இதுக்கப்புறம் இதை விட்டால் வேறு வேலை இல்லை அப்படின்னு அப்படியே ட்ரை பண்ண ஆரம்பித்தேன். எதை நம்ம கரெக்டாக நினச்சி பண்ணுறோமோ அது நேர்மையாக பண்ணோமோ அதை நீங்கள் எதிர்பார்த்தது உங்ககிட்ட வந்து சேர்ந்துடும். நம்ம என்னந்தாங்க நம்ம ஜெயிக்க வைக்கணும்.